நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கைகளை நல்ல உயர்த்தி, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல குரலை உயர்த்தி, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நீர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உமது வல்லமையாலும் உம்முடைய அற்புதங்களாலும் உம்முடைய அதிசயங்களாலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும். ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்கள். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் மீது இரக்கம் வையும். தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் நான் இப்பொழுது உடல் நோயோடு, பலகீனங்களோடு, மனக்கவலைகளோடு, கண்ணீர் வேதனைகளோடு, பிரச்சனை போராட்டங்களோடு, கடன் பாரங்களோடு, கஷ்ட நஷ்டங்களோடு, எங்கெல்லாம் என் தேவைகள் நிறைவேறாமல் கண்ணீரோடு வந்திருக்கிறேனோ அத்தனை சூழ்நிலைகளிலும் இயேசு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்னில் பெருகி வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மாதாவே, எனக்காக பரிந்து பேசி இயேசு ஆண்டவரிடமிருந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தாரும் அம்மா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் சிநேகத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 91 அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான வாக்கு தத்தம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாலாக்காம தலையாக்குவாரு, கீழாக்காம மேலாக்குவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு பெயரும் புகழும் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வசனம் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களாக இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? வேடரின் கண்ணியிலிருந்தும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, பெயர், புகழ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்துல கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அநேக நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில எதிர்பாராத அநேக சம்பவங்கள் நடக்கும். ஒரு காலத்துல நல்லா வந்தோம், ஆனா திடீர்னு ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்தாங்க, எங்க குடும்ப வாழ்க்கையே பாலா போச்சு. என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு,
நல்ல முன்னேற்றம் அடைந்து நான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருந்தேன். ஆனா என்னன்னே தெரியல, ஒரு எதிர்பாராத ஒரு காரியத்தினால் என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். இப்படி பலவிதமான வேதனையான அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, வேடரின் கண்ணியிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். வேடரின் கண்ணியிலிருந்து கடவுள் நம்மை தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிற இந்த வார்த்தை, வேதத்தினுடைய இந்த வார்த்தை வேடரின் கண்ணி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு கடல்லையோ ஒரு ஆத்திலையோ ஒரு குளத்திலேயோ ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதை பார்த்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே தூண்டிலே மீன் பிடிக்க வேண்டும் என்றால் தூண்டில் தெரியுமா? தூண்டிலில் மாட்டி இருக்கிற இறை தெரியுமா? சொல்லுங்க. உள்ள இருக்கிற மீனுக்கு என்னதான் தெரியும்? இறை மட்டும் தான். ஏதோ ஒரு ஸ்பெஷலா நமக்குன்னு யாரோ ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்ல சிறப்பான ஒரு உணவை அதுல வைத்திருக்கிறார் என்று அந்த மீனானது என்ன செய்யுது? நினைக்கிறது. ஒரு எலிப்பொறியில எலியை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வெறும் பொறியை வைக்க வேண்டும். அப்பொழுது அது மாட்டிக்கொள்ளும். மாட்டிக்கிடுமா? சொல்லுங்க, மாட்டிக்கிடுமா? அது எதுவுமே மாட்டாது. ஏன்? அதுக்கு என்ன சுட்ட கருவாடோ தேங்காயோ ஏதோ ஒன்றை அதில் என்ன செய்யணும்? நல்ல வாசனையாய் நீங்கள் அதில் வைக்க வேண்டும். அது நினைக்கும். ஒரு கஷ்டம் இல்லாம யாரோ ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்குன்னு இதை வைத்திருக்கிறார் என்று அதனுடைய உள்ளே இருக்கிற பிரச்சனையை அது பார்க்காமல் ஆகாரத்தை தேடி வருகிறது, அது மாட்டிக்கொள்ளுகிறது. பிரைஸ் தி லார்ட். பறவையாக இருக்கலாம், ஒருவேளை காட்டு பன்றிகளாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த வலையிலே, அந்த கண்ணியிலே, கண்ணி தெரியாதபடி, வலை தெரியாதபடி அது என்ன செய்யப்படுகிறது? சில ஆகாரங்களால் அது பூசி மொழியப்படுகிறது. அல்லேலூயா. இது ஆகாரத்திற்காக வாயை வைக்கிறது, அகால மரணம் அடைகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கண்ணி எப்பொழுதும் கண்ணுக்கு தெரிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குடிச்சிருங்க. உங்களுக்கு வச்சிருக்கிற சுருக்கு, உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற சுருக்கு உங்க புத்திக்கு என்ன செய்யாது? உங்க அறிவுக்கு எட்டாது. அங்கதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கண்ணி உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற கண்ணி உனக்கு, உங்களுக்கு, எனக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வேடரின் கண்ணி என்பது அது ஏதோ கொஞ்சம் அறிவா செயல்படலாம், கொஞ்சம் ஞானமா பார்த்து போகலாம் அப்படின்னுலாம் அது இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இலங்கை தேசத்திற்கு போயிருந்த பொழுது அந்த பகுதியிலே, அந்த யுத்த காலத்திலே அநேகருக்கு கை கால் எல்லாம் போய், அந்த பகுதியில் நாங்கள் இந்த முதல் போர் முடிந்த காலத்தில் நற்செய்தி பண்ணி செய்யும் பொழுது அப்போ அநேகருக்கு கை கால் இதெல்லாம் இல்லாம அவர்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவங்க சொன்னாங்க, கண்ணி வெடியில் என்னாச்சு? என்னுடைய இந்த காலை இழந்து போனேன். ஏன்? எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. இன்னைக்கு அதே போல உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசு பலவிதமான வலைகளை, சுருக்குகளை, கண்ணிகளை வைத்து நம் குடும்பங்களை பாழாக்குவான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனம் சொல்கிறது, சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர் 9ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் வாசிங்க. நமக்கு துன்ப வேளை, நல்ல கவனிச்சு பாருங்க. சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். தமக்கு துன்ப வேளை எப்போது வருமென்று ஒருவருக்கு தெரியாது. நல்ல கவனிக்கணும்.
இங்க இருக்கிற எல்லாரும் நமக்கு நிறைய படிப்பு இருக்கு, நிறைய அறிவு இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒருவனுக்கு துன்பம் எப்போ வரும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, துன்பம் எப்போ வரும் தெரியுமா? இங்க இருக்கிற யாருக்காவது எனக்கு துன்பம் எப்போ வரும் தெரியுமா? இருக்காது. உலகத்துல ஒருவருக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்பொழுது வரும் என தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், விபத்துக்களுக்கு பஞ்சமே இல்ல. விபத்துக்கு பஞ்சமே இல்ல. குடும்பமா போறாங்க, பயணம் செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல ஹாப்பியா பேசுறாங்க, நாளை காலையில நாங்க வந்து சேர்ந்துருவோம் சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் போய்கிட்டு இருக்கிற வண்டி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கிற லாரியில போய் என்ன செய்யுது? மோதுது. இருந்த 4 பேர் 5 பேர் 8 பேர் ஒருவர் கூட பிழைக்காம நம்ம செய்திகளை பார்க்கிறோம். என்னங்க நடந்துச்சு என்னன்னே தெரியல. வண்டியை ஓட்டிட்டு இருந்தார், ஒரு நொடி பொழுதுல என்ன செஞ்சிட்டார்? தூங்கிட்டாரா? என்ன நடந்துச்சு சொல்றது கூட ஆட்கள் இல்ல. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்பொழுது வரும் என்பது என்ன செய்யாது? துன்பம் எப்ப வரும் தெரியாது. ஆத்துல இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அடுத்த ஸ்டெப்ல நமக்கு பழக்கமானதான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்குள்ளே அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இந்த உலக வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும், அதான் வசனம் சொல்லுது, மீண்டும் வாசியுங்கள், தமக்கு துன்ப வேளை எப்போது வரும் என்று ஒருவனுக்கு தெரியாது. வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர்கள் சிக்கிக் கொள்வர். எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு கேடு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. எதிர்பாராத வகையில என்ன வருதான்? தூண்டில மாற்ற மீனை போல, வலையில மாற்ற பறவையை போல மனித வாழ்க்கையில எதிர்பாராமல் என்ன செய்கிறது? சத்தமா சொல்லுங்க, கேடு வருது. இன்னைக்கு குடும்பங்கள்ல நடக்கிற சம்பவங்கள். நேற்று மாலை வேளையில நாங்கள் நற்செய்தி கூட்டத்தை முடித்து விட்டு வரும் பொழுது ஒரு அருட்தந்தை அவர்களோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்த உடனே ஃபாதருடைய முகம் மாறுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கெல்லாம் நடக்கிற வாழ்க்கையே என்ன நடக்குன்னே தெரியல. ஏன் இப்பதாங்க திருமணம் முடிச்சு வச்சேன், திருமண வாழ்க்கைக்கு அவ்வளவு சந்தோஷமா என்னெல்லாமோ லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு விரும்பி கல்யாணம் முடிச்சாங்க. அந்த குடும்பம் சொன்னாங்க, பொண்ணு வீட்டில் என் பொண்ணுக்கு என் மனசுல இருக்கிற பாரம், என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிட்டு என் பிள்ளைய நல்ல குடும்பத்தில் என்ன செஞ்சிருக்கேன்? கட்டி கொடுத்துருக்கிறேன். இனிமே எனக்கு சந்தோஷமா இருக்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனா 1 மாதம் ஆகல, என் பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அந்த பையன் சொல்றான், உங்க பொண்ணு கூட என்னால் வாழவே முடியாது, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அந்த பொண்ணு சொல்றா, என்னன்னு கேளுங்க. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அந்த குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது. வேதனைகளும் பிரச்சனைகளும் மனித வாழ்க்கையில பல விதத்தில் வருகிறது. அதான் வசனம் சொல்லுது, கண்ணியை போல மனிதனுடைய வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க, உங்களை தப்புவிக்க, உங்கள் வாழ்க்கையில எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். இந்த வார்த்தை நமக்குள்ள பெரிய விடுதலையை கொண்டு வர வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். 91:1-2 வசனத்தை படிங்க. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி நீரே
என் புகலிடம். நல்ல எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நோக்கி யாரு? நீரே என் நீரே என் புகலிடம், என் அரண், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யார் சொல்றா? உன்னதருடைய பாதுகாப்புல எல்லாம் வல்லவருடைய நிழல்ல தங்கி இருக்கிறவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீரே என் புகலிடம், என் புகலிடம், என் அரண், என் அரண், நான் நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆண்டவருடைய பாதுகாப்புல ஆண்டவருடைய உறைவிடத்துல புகலிடம் அரண்னு சொல்ற உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா வேடனுடைய கண்ணியும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எதுவுமே வராதுன்னு நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால எனக்கு எதுவுமே வராதுன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு விரோதமாக சத்துரு பலவிதமான கண்ணிகளை ஆயத்தப்படுத்துவான். ஆமென். அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 124 அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 124 7வது வசனம் படிங்க. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் தப்பிச்சு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல சில கண்ணிகள் சில வலைகள் நமக்கும் இருந்தது. ஆமென். இருந்துச்சா? கண்டிப்பா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேடரின் படிங்க. வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அருந்தது பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தப்பி பிழைத்தோம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எல்லாரும் நோயிலிருந்து, மரண படுக்கையிலிருந்து, விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, கடன் பாரங்கள்ல இருந்து, கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து, எத்தனையோ விதமான துன்ப துயரங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி பிழைக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தப்பி பிழைத்துள்ளோம். நல்ல ஆனந்தமா சொல்லுங்க. என்ன செய்றீங்க பிரதர்? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சிஸ்டர், நீங்க தப்பி பிழைத்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேடரின் கண்ணியிலிருந்து உங்களை என்னை ஆண்டவர் வலையிலிருந்து என்ன செஞ்சிருக்காரு? தப்பி விடுவித்து இருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு புரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனியுங்கள். 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. நான் உன்னை அவர்கள் முன்பாக என்ன செய்தேன்? வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆயினும் உன்மேல் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரோ அந்த மனிதன் பாக்கியவான். ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் நமக்கு துணையாய் இருந்ததனால் நாம் தப்பி பிழைத்தோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையா இருக்கிறார். அவர் மட்டும் நமக்கு துணையா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்போதோ மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வேடரின் கண்ணியிலிருந்தும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா விதமான தீமைகளிலிருந்தும்
பொல்லாப்புகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் நீர் எங்களை காப்பாற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கடவுளாய் ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர். பாதுகாப்பு வளையத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாய் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 கைகளை உயர்த்தி அவரோட ஸ்துதிப்போம். நல்ல குரலை உயர்த்தி துதிங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். அந்தகார இருள்கள், தீமைகள், பொல்லாப்புகள், ஏது ஏது குடும்பத்தை பாழாக்க நினைக்கிறதோ, ஏது ஏது குடும்பத்தை பாதித்து இருக்கிறதோ, அத்தனை தீமைகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்பும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் வேடரின் கண்ணியிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நல்ல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை வேடரின் கண்ணியிலிருந்து தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வேடனின் கண்ணி என்று சொல்லும் பொழுது நான் வேகமாய் ஒரு 2-3 காரியங்களை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். விபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பார். காப்பாரா? எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக பயணங்கள்ல ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை அனுபவித்து சொல்லுகிறோம். அவரை மாதிரி நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவாரா? வியாதிங்கிற கண்ணி, அந்த கண்ணியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? காப்பாற்றுவார். அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பெரிய வியாதிகள் வந்தா கூட இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? காப்பாற்றுகிறார், காப்பாற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல வரும். அல்லேலூயா. ஒருவேளை மகனுடைய திருமணம், படிப்பு, வேலை வாய்ப்புக்காக ஏதோ கட்டியிருப்பீங்க. கடைசியில அது உங்களை இறுக்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே கண்ணி இருக்கிறது போல இறுக்கிக்கிட்டு இருக்கும். என்ன செய்ய போறோம் தெரியலன்னு திக்குமுக்காடும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தியான குழுவுல பிரதர் அமல்ராஜ் கழுகுமலையில இருந்து இந்த பிரதர் உண்டு. அவருடைய வாழ்க்கையில அவருடைய பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். திருமணம் முடிக்கணும். ஒருத்தரும் காசு கொடுக்கல, எதுவுமே இல்லை. சில நம்பும்படியாக சில சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த ஹெல்ப் பண்றேன். சில சொன்னாங்க, ஆனா சொன்னவங்க என்ன செய்யல, வாக்கு மாறிட்டாங்க. அவர் திக்குமுக்காடி இருக்கிறார். தூத்துக்குடி நற்செய்தி நடுதல் தியானம் அவர் ஊழியம் பண்ணுறார். கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க, கீபோர்டு போடுவாங்க. அந்த பிரதர் சொல்றாரு, டேய் இன்னும் 2 வாரம் கூட இல்லைப்பா, மேரேஜ் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, வாக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தியானம் முடிந்தது, ஊருக்கு போனாரு. போன அடுத்த அன்னைக்கு மாலை வேளையிலே ஃபோன் பண்றாரு, எப்பா நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஒரு விக்காத ஒரு சொத்து, ஒரு தரிசு நிலம் போல அவங்க அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஒன்றும் கிடையாது, வெறும் நிலம் அந்த பக்கத்தில் இருந்திருக்கு. அதை யார்ட்டையா விற்கணும், அது ஒரு காசுக்கு வராதுங்க. இங்கெல்லாம் யாருங்க வாங்க போறா அப்படின்னு இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, நான் தியானத்துல இருந்து நம்ம வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் கண்டாரு. ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கண்டு என் மகளுக்கு ஒரு பெரிய காரியம் செஞ்சிருக்காரு. என்னப்பா, அந்த இடம் ஒரு விலைக்கு போகாத அந்த இடத்த இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்னைக்கு உள்ள பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய் கூட இல்லை. ஆனால் அவர் சொன்னார், இத்தனை லட்சம் ரூபாய்க்கு எனக்கு இந்த இடத்த கேட்குறாங்க. ஏன், அதில் அந்த விண்ட் மில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் வாங்கினாதான் அடுத்த பாதைக்கு அவங்க என்ன செய்ய முடியும், அடுத்த இடத்துக்கு போக முடியும். இந்த ஏரியா ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. நான் ஊரில் இல்லாதனால என்னை தேடி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த பணத்தை அவர்கள் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண முடிவெடுத்து விட்டார்கள். என் பிள்ளையோட திருமணத்தை ஆண்டவர் நடத்தினார். நல்ல சிறப்பாக முடிந்தது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இப்போ நம்ம நல்ல ஒருவேளை நம்மளும் அப்படிப்பட்ட காரியத்தில் கடந்து வந்திருப்போம். வந்திருக்கீங்களா?
நிறைய பேர் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படிதான் முடிக்க போறேன்னு தெரியலையே. கண்டிப்பா ஆண்டவர் கண்ணியை அறுத்து தப்புவிக்க வச்சு ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில தீய மனிதர்கள் கெட்டவர்கள் சில காரியங்களை உண்டாக்குவாங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குவாங்க, சில நேரங்களில் உங்க வாழ்க்கையை அழிக்க பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய 3 கன்னிகளை கொஞ்சம் வேகமான நீங்க தியானிக்கணும். முதலாவது, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய இதயத்தை நீங்கள் கவனத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழி 14:27. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும். என்னவாகும்? எல்லாரும் சொல்லுங்க, என்னவாகும்? உங்க வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், தெய்வ பயம் வாழ்வழிக்கும். என்னவா? ஊற்றாகும். சாவை விளைவிக்கும். என்ன பண்றதுமா? சாவை விளைவிக்கும் கன்னிகளுக்கு அது மனிதனை தப்புவிக்கும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, சாவை விளைவிக்கக்கூடிய கன்னிகளிலிருந்து உங்களை ஆண்டவர் தப்புவிப்பார். ஒரு மனுஷனை சாவுல இருந்து கூட ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும்? காப்பாற்றும். ஆமென். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சாவை விளைவிக்கும் கன்னிகளிலிருந்து தெய்வம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு சாவை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நேரம் இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசித்துக்கோங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜா ஒரு கன்னியை உருவாக்குறான். என்ன கன்னி? எரிகிற தீச்சூளை. இந்த தீச்சூளையில நீங்க விழாம இருக்கணும்னா நான் சொல்றத செய்யணும். தானியேல் 6ல கடவுளை நோக்கி எவன் ஜபிக்காம இருக்கானோ அவன் சிங்கக்கு கோயில அடைக்கப்பட மாட்டான். கடவுளை கும்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீ என்ன செய்வ? ஜாலியா வீட்டில் வெளியே இருந்துக்கோ. கன்னிகள் உருவாக்கப்பட்டது. ஆனா சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ காப்பாற்றப்பட்டார்களா? பட்டார்கள். தானியேல் சிங்கக்கவியிலிருந்து வெளியே வந்தாரா? வந்தார். ஏன்? ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சாவின் கண்ணியிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களை ஆண்டவர் விடுவித்தார். விடுவித்தாராமா? விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பகுதியை பாருங்க. தேவனுக்கு பயப்படும் பயம். யாருக்கு பயப்படுற பயம்? நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கும் என்றால் சாவை விளைவிக்கும் கண்ணியிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப கண்ணி என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரு கண்ணிக்குள்ள சிக்கி கொள்ளுகிறார்கள், சுருக்குக்குள்ள கிடக்குறாங்க, வலைக்குள்ள இருக்கிறாங்க, பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை? அநேகர் கடவுளுக்கு பயப்படுறத விட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தெய்வ பயம் எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அது உங்களுக்கு கண்ணியை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள்ல நாம இன்னைக்கு சுருக்குல மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாய் செதஞ்சு போய் கிடக்கிறோமே. காரணம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நானும் பிரதரும் நேற்று வரும்பொழுது பேசிட்டு வந்தோம். வரும்பொழுது ஒரு வாலிப தம்பி ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, அந்த வாலிப தம்பி அவனுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல தியானம் எல்லாம் கொடுத்தோம். தியானத்துலாம் இளையோர் தியானத்துலாம் வந்து பங்கெடுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல தம்பி, நீ எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், இதுவரை கடந்த காலத்துல செய்த பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். நல்ல உபதேசங்கள். கொஞ்ச நாள் வந்தான், பாடினான், ஜெபிச்சான்.
ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி தவறி அவன் போகிறான்ங்கிறத கேள்விப்பட்டு நான் பிரதர் நல்ல ஊழியர்கள்லாம் போய் அவனுக்கு ஆலோசனைலாம் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னங்க எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, கடவுள் உலகத்தை படைச்சதே சந்தோஷமா இருக்குதான் அப்படின்னு அவங்களுக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. கடவுள் இருக்கிற வரை நம்மளை எதுக்கு சும்மா கும்பிட்டுட்டு போறதுக்காக வச்சாரு? ஜாலியா என்ஜாய் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதையுமே விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும் அப்படின்னு ராஜா புறப்பட்டார். அவரு பிரைஸ் தி லார்ட் புறப்பட்டாரு. வசனம் எல்லாம் அவருக்கு பொய்யாயிட்டு. ஆனா கொஞ்ச நாள், ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 years. கடைசியில் பார்த்தீங்கன்னா மரண படுக்கையில் அவனுடைய நிலைமை கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரணத்தின் நாட்களை அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். மரணத்தின் நாட்களும் மரணத்தின் காலங்களையும் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து பிரதர் பார்த்து, என்னப்பா இப்படி ஆயிட்டப்பா, உனக்கு செஞ்சல, செஞ்சதுக்கு நான் தான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கணும். அன்னைக்கு சொன்னீங்க, நான் கேட்கல. சகோதரியே சகோதரனே, தேவன் நமக்கு இந்த உலகத்திலே கண்ணிகள், நம்முடைய வாழ்க்கையில வலைகள், வேடருடைய கண்ணியிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் நமக்கு வழிமுறையை தருகிறார். என்ன வழிமுறை? முதல் காரியம், ஒரு மனிதன் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் இழந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில ஒரு சகோதரர் வந்தார். நல்ல மனுஷன், ஏழை தாத்தா பாட்டிகளுக்கு அரிசி எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அவர் பார்த்த உடனே, எந்த ஊரியா அப்படின்னு, என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னாரு. என்ன தெரியலையா? அவன், நான் மாசம் மாசம் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். அப்போ பார்த்த பிறகு தான் தெரியுது, ஓ நீங்க கொண்டா நல்லா இருப்பீங்களா ஐயா, இப்போ இப்படி ஆயிட்டீங்க. வயிறுலாம் வீங்கி போய் ஆள் மெலிந்து போய் வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, குடிச்சல்ல, மூக்கு முட்டை குடிச்சல்ல, அதான் இப்படி ஆயிட்டு. இப்போ ஒவ்வொரு நாளும் வியாதியில கஷ்டப்படுகிறேன், என் உடம்புல எல்லாம் வியாதி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் வாழ்வையும் நன்மையும் அவர் செய்கிறார். நலன்களை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், அற்புதத்தை செய்கிறார். அவருடைய நன்மைத்தனங்களுக்கு ஒருபோதும் குறையே இல்லை. ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில கன்னிகளிலே பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறோம் என்றால், ஒரு மனிதன் தெய்வ பயத்தை எப்பொழுது இழந்து போகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நல்ல குறிச்சிக்கணும், எழுதணும், எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிப்பா. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும், அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிடைக்கும், தீங்கு அவரை அணுகாது. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, தீங்கு அவரை, ஏங்க சொல்லுங்க, தீங்கு அவரை, நல்ல வாயத்தர் சொல்லுங்க, தீங்கு உங்களுக்கு அணுகாது. வாதை உன் கூடாரத்தை, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது. யாருக்கு? யாருக்கு? நல்ல மப்பு மந்தாரமா இருக்கிறவனுக்கா? இருக்கிற எல்லாம் அட்டூழியத்தை பண்றவனுக்கா? நாங்கெல்லாம் இப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு இருக்கிறவனுக்கா? இல்லங்க இல்லங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதனாலதான் தானியேலை பார்த்து ராஜா கேட்டாரு, தானியேலே, என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, சிங்கத்தின் வாயிலிருந்து உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? ராஜா கேட்டாங்க கேள்வி. உள்ள இருந்து அவன் நினைச்சான் எந்த சப்தமுமே வராது. ஏன்? அவனுக்கு தெரியும் சிங்கக்கெபியில கொடூரமான தண்டனை, பாபிலோன்ல கொடுக்கிற கொடூரமான தண்டனை என்னது? சிங்கக்கெபி. சிங்கங்களை பட்டினி போட்டு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு மரண தண்டனை கைதி இருக்கிறானோ அவனை அந்த குகையில தள்ளி விடும் பொழுது சிங்கங்கள் பாய்ந்து
அவனுடைய உடலை என்ன செஞ்சிருமா, கவ்வி சில மணி துளிக்குள்ள எலும்பெல்லாம் உடைச்சு போட்டுரும். பிரைஸ் தி லார்ட். அவன் இருந்த இடமே தெரியாம போயிருவான். இத ராஜா பார்த்திருக்காரு. ஆனா அந்த ராஜா கேட்காரு, சிங்கத்தின் வாயிலிருந்து உன் கடவுள் உன்னை சொல்லுங்க, உன்னை தப்புவித்தாரா, காப்பாற்றினாரா? காப்பாற்றினாரா? தேவன் உன் குடும்பத்தை உன்னை காப்பாற்றினாரா? இன்னைக்கு அநேகர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ கடவுள் கடவுள்னு போறையே, உன்னை உன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவாரா? தைரியமா சொல்லுங்க. என் குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, என் வம்சத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். கை தட்டுமா. நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினார் கேட்ட பொழுது இதுவரை அவன் கேட்காத ஒண்ணு உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, ராஜாவே நீ வாழ்க. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நைட் உனக்கு ஒண்ணு நடந்துச்சு, என்ன தெரியுமா? நீ விட்டுட்டு போனது சிங்கம், ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு தேவ தூதர்கள் சுத்தி நின்று என் பக்கத்துல இருந்து சிங்கமெல்லாம் எனக்கு அப்படி ஆடு போல தலையணையா மாறி நான் சுத்தி வர பாதுகாப்போட இருந்தேன். சிங்கத்தின் வாயை என் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி கட்டி போட்டார். கை தட்டுங்க பாப்பா. சகோதரியே சகோதரனே, உனக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் ஒரு பெரிய படையை திரட்டி வந்தாலும், வியாதிகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ உன் வாழ்க்கையிலே வந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க தேவன் உனக்காக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படும் பொழுது அவனை ஆண்டவர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன கொண்டு வரும் தெரியுமா? ஆயுசை நீட்டிக்கும், தீங்கு அவனுக்கு நேரிடாது. என்ன நேரிடாது? இன்னைக்கு நீங்க நல்லா சொல்லலாம் இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க, நான் ஆண்டவரை நம்புறேன், அவருக்கு பயப்படுறேன், எனக்கு என்ன வராது? தீமை வராது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவருடைய கணவர் திடீர்னு உடல்நல குறைவுபட்டு போனாராம். அல்லேலூயா. அப்போ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இது ஏதோ பிரச்சனை, யாரோ உனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, நாங்க சொல்ற ஆள்கிட்டவா. அந்த அம்மா சொல்லிச்சான், என் வீட்டுக்காரர் இருக்கணுமா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது யாரு? ஆண்டவர். அவர் இருக்கணுமா சாவணுமாங்கிறத முடிவு ஆண்டவர் எடுத்துக்குவாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், முடிஞ்ச மெடிசனை கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் குடும்பத்துக்காரங்க சொன்னாங்களாம், வீட்டில் உள்ளவங்க உறவுகள்லாம் தெரிஞ்சவங்க, என்னம்மா இப்படி வீட்டுக்காரரு உருகிட்டே போறாரு, உடல்ல சரியில்லையே, இது கடைசியில் வீட்டுக்காரன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே. ஆனா அந்த அம்மா ஜெபத்திலே இருந்ததுடைய விளைவு, ஆண்டவர் அந்த மனிதனை தொட்டார், ஆசீர்வதித்தார், இன்னைக்கு நல்ல சுகமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை யாராவது பயமுறுத்தினா நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன், நான் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறேன், என்னை என் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, நீங்க வாசிங்க, அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்கப்பா. ஆண்டவரிடம் கொல்லும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும். அல்லேலூயா. எதை நீடிக்க செய்யும்? திரும்பவும் ஆண்டவர் ரிமைண்டிங் உங்களுக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, கடவுளுக்கு பயந்ததுனால என் செத்தேன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயப்படுறது ஒரு நாள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஒருபோதும் தீமையை கொண்டு வராது. சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சும் பொழுது, கடவுளுக்கு பயப்படும் பொழுது அது ஆயுளை நீட்டிக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன காரணம்? ஆயுளை நீடித்து நீடி ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பேன். சங்கீதம் 91:16 என்ன? நீடி ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை உனக்கு வெளிப்படுத்துவேன். இதான் ஆண்டவர் சொன்னது. அல்லேலூயா. ஆனா இது ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கலன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை
அநேகர் விட்டு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் என்ன செய்யல இல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இந்த பகுதியை பாருங்க, உங்கள் கடவுளாய் ஆண்டவர் உங்களுக்கு கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களினங்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்கள் அவருக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கட்டும். அவரின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம், அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எது உனக்கு கண்ணியா மாறுமா? எது உனக்கு கண்ணியா மாறும்? ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு எதிராக இருப்பது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எதிரானது முதல்ல என்னது சொல்லுங்க? எதிரானது ஆண்டவரை விட்டுட்டு நல்லா கவனிக்கணும். பைபிள் எடுத்த பிள்ளைகளை, கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை, நம் தேவனாகிய ஆண்டவரை தவிர நீங்க வேற பக்கம் என்ன செய்யக்கூடாது, திரும்பியே பார்க்க கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா லவ்ங்கிற பேர்ல எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க பாருங்க, சில தம்பிகள், வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள், நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லி இருக்கிறாரு, அதனாலதான் நான் என்ன பண்ணேன். ஒரு பொண்ணு இப்படி சொல்றான், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொன்னாரு, நான் அதனாலதான் என்ன பண்ணேன், அவரை அன்பு செய்யறதுக்கு யாருமே இல்லை, அதனாலதான் நான் என்ன பண்றேன், அவரை சொல்லுங்க, சொன்னதான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நான் அவரை அன்பு செய்தேன், அதுதான் அவரை தான் கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கேன். சரி, கடைசியில் பார்த்தா அவர் கிறிஸ்தவர் அல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல, அவர் வேறொரு மதத்தை தழுவுகிறார். ஆனால் படிச்சேமா, உன் லைஃப் வேற மாதிரி போயிடும். ஆலோசனை சொன்னோம், கேட்கல. கடைசியில் இல்லை, அவர் ஞானஸ்நானம் வாங்கிக்கிறாருனாரு, அது வாங்கிக்கிறேன்னாரு, என்னெல்லாம சொன்னாங்க. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுது. அல்லேலூயா. ஆனா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுதாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனான்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இவா கோயிலுக்கு போறாளான்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே வாழ்க்கையில நிம்மதி இழந்து வேதனையோட அழுது கொண்டு இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். ஏன் அவ சொல்றா, என்ன சர்ச்சு பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல பைபிள் எல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரு ஜீசஸ் படம் கூட வைக்க கூடாது. நான் இன்னைக்கு அவங்க போற வழியில தான் நானும் போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளை வழிபடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில வேற்று தெய்வங்களுக்கு இடம் சொல்லுங்க, இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாம் ஒண்ணு. நோ 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 நோ, எல்லாம் ஒண்ணு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உன் சர்வேஸ்வரன், உன் கடவுளாய் ஆண்டவர் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இல்ல. சும்மா யாராவது சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் பிற தெய்வங்களை தேடி போவீங்க. இல்லைன்னா சில லாபத்துக்காக, நான் அப்படிலாம் இல்லை பிரதர், நான் சும்மா அப்படி இருப்போம் அப்படின்னு கொடுக்குறேன், ஏதாவது ஒரு காரியத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்குவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதனால தான் பாருங்க, விடுதலை பயணம் 23:33 வசனம் சொல்லுது, உன் நாட்டில் பாருங்க, நீங்க படிக்கலாமா, நீங்கள் அவர்கள் தெய்வத்தை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும். என்னவாக அமையும்? விடுதலை பயணம் 34:12, நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு, ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்குமா? உன்னை சிக்க வைக்கும் கண்ணியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் மற்ற மதங்களை தாக்குறோம் இல்ல பேசுறோம், இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வழி விலகி. இந்த சிலுவையில கல்வாரி சிலுவை, ஒரு நிமிஷம் விட்டுருப்பாரு, இந்த சிலுவையில் உனக்காக இரத்தம் சிந்தி நீ மீட்கப்பட
தன்னையே முழுவதும் கையளித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் மட்டும்தான். கைத்தட்டு. மனுக்குலம் மீட்கப்பட, மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய தன்னையே முழுவதும் பலியாக்கிய தெய்வம் இயேசு மட்டும்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இனிமே ஆட்டையும் வெட்ட வேண்டாம், மாட்டையும் வெட்ட வேண்டாம், மனுஷனை வெட்ட வேண்டாம், எதையும் வெட்ட வேண்டாம். ஏன்? ஒரே ஒருவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவ ரத்தத்தை ஊற்றி விட்டார், கொடுத்துட்டார், ஜீவ பலியாக கொடுத்துட்டாரு. இந்த சர்வேஸ்வரனாகிய இந்த ஆண்டவரை நாம விட்டுட்டு நாம வேற பக்கம் போவது நமக்கு கண்ணிகளை உருவாக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிளை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நீதி தலைவர்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பார்கள், அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சவுலை ஆண்டவர் ராஜாவா மாத்தினாரா? சொல்லுங்க. சவுலை ஆண்டவர் ராஜாவா மாத்தினாராமா? பழைய ஏற்பாட்டு சவுல் கழுதையை தேடி போனவனே ஆண்டவர் ராஜாவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ராஜாவா மாத்தின உடனே சவுல் என்னமாயிட்டான் தெரியுமா? சவுல் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தேசத்தில் இருந்த எல்லா சூனியக்காரிகள், எல்லா மந்திரவாதி, மாயவித்த பண்றவங்க எல்லாரையும் விரட்டினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட சவுலுக்கு பிரச்சனைகள் வந்த உடனே அந்த சவுலோட மனது எங்க போச்சு தெரியுமா? சொல்லுங்க, எங்க போச்சு? நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைபிளை தூக்கும் போது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் பாட்டு நல்லா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்க. இப்ப மனசு என்ன சொல்லுது? ஏற்கனவே கேள்விப்பட்டது இருக்கு. அல்லேலூயா. நேரம் ஏன் இன்னும் சரியாகல? காலம் இன்னும் ஏன் சரியாகல? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது எங்கேயாவது தேடலாமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளு சவுல் குறி சொல்லுகிறவளை தேடி அலைந்தான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நல்லா கவனிக்கணும். என்ன? ஒன்னு ஜோசியக்காரனை தேடுறீங்க, இல்லைன்னா எவனாவது குறி சொல்லுவானு ஊழியக்காரனை தேடுறீங்க. அந்த பிரதர்ட்ட போனா அப்படியே சொல்லுவாரு. உங்க பிரச்சனையே சொல்லணுமா? உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையணுமா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா? பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் என்ன சொல்லணும்? அப்படியே சொல்லிட்டாரு. உனக்கு வவுத்துல பசி எடுக்குமே, வவுத்துல தான் பசிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே சொல்லிட்டாருப்பா. எப்படிப்பா சொன்னாரு? வவுத்துல பசி எடுக்குது. உங்க வீடு ரொம்ப இருட்டா இருக்குங்க. ஆமாங்க, இதுதான் தரிசனமா இப்பம்ல அப்படியே தெரியுது. யாராவது இப்படி சொல்லிட்டு இருந்தா அவங்க தான் நமக்கு யாரு? வசனத்தை சொன்னா இந்த எப்ப பார்த்தாலும் இயேசு நல்லவர் வல்லவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது குறி சொல்கிறவனை ஆண்டவர் அருவருக்கிறார். மாயவித்தக்காரன ஆண்டவர், மந்திரவாதிய ஆண்டவர், 4 நட்சத்திரம் சொல்றவன ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணி, இதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அது என்னவா மாறும்? வலையாக, சுருக்காக மாறும். பிரைஸ் தி லார்ட். சவுல் என்னங்கானா? அவன் ஒரு குறி சொல்றவ தேடி போனதுடைய விளைவு அவன் வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபாக்கினை அவன் மீது வந்தது. அங்கே எழும்பின ஆவி சொன்னது,
சவுலே, இதோ ஆண்டவரே உன் சார்பாக இருந்திராவிட்டால் உன்னை யார் காப்பாற்ற முடியும்? கடவுளே உன்னை கைவிட்ட பின்னால யாராவது காப்பாற்ற முடியுமா? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, கடவுள் கைவிட்டவர்கள் தான் ஜோசியங்களையும் ஜாதகங்களையும் மாயவித்தக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் தேடி அலைவார்கள். ஏன்? அவங்க முடிவு நெருங்கிட்டு. நீ ஜோசியக்காரனையும் ஜாதகக்காரனையும் மை வைக்கிறவனையும் குறி சொல்றவனையும் தேடி அலையறன்னு வச்சுக்கோ, நல்லா எழுதிக்கோ, உன்னுடைய முடிவை நீனே தேடிக்கொள்கிறாய். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க, தேவன் அதை அருவருக்கிறார். ஆமென். அப்ப நல்ல கவனிக்கணும், கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம், திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிமா. அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். என்ன செய்யுங்க? அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். எப்படி வழிபடணும்? அச்சத்தோடு. நீ தெய்வ பயத்தோடு சர்ச்சுக்கு வா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய பீடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, தெய்வ பயத்தோடு வாங்க. கடவுள் பயம் முதல்ல உங்க குடும்பத்துக்கு, எனக்கு, நமக்கு தேவை. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தேவை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அச்சத்தோடு ஆண்டவர் என்ன செய்யுங்க? வழிபடுங்கள். நடுக்கத்தோடு என்ன செய்யணுமா? மனசுல ஆண்டவர் இருக்கிறாரு, கடவுளுக்கு பயப்படணும். ஒரு குடும்பம் தலைக்கணும், உங்க குடும்பம் செழிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தோட தொடக்கம் எது? தெய்வ பயம். கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு அஞ்சி எங்க மனிதன் வாழ்கிறானோ அங்கே உயர்வு உண்டு. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற மனிதனை கண்ணியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? தப்புவிக்கிறார். வேடரின் கண்ணியிலிருந்து தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது, கடவுளுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பயப்படாமல் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து இப்பொழுது விடுதலை அடைய நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவரே, தெய்வ பயத்தால் என்னை சொல்லுங்க, தெய்வ பயத்தால் என்னை, ஆண்டவரே உமக்கு அஞ்சி நடக்கிற வாழ்க்கை எனக்கு. ஒரு நிமிடம் 2 கைகளை உயர்த்துவோம், சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன். நீரே என் கடவுள், உம்மை நம்புகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சிருங்க, அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, முதல் காரியம் நீங்க நல்லா கவனிங்க. பைபிள் சொல்கிறது என்ன செய்யக்கூடாது? வேற்று தெய்வங்களை தேடுவது உங்களுக்கு என்னவா முடியும்? கண்ணியாக அமையும். கடவுளுக்கு பயப்படாம வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? கண்ணி. அது உனக்கு சிறையிருப்பு, உன் வாழ்க்கையை பாழாக்கிரும். சரியா? ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற கண்ணி என்ன அப்படின்னா, வாசிங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வரை உள்ள வசனம் படிங்கப்பா. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு மனிதன், நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துல நட்பு என்பது உண்டு. உண்டா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாருமே இல்ல. அதனால தான் அழகா சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்பதை நீ காட்டு, நீ யார் என்பதை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யார் கூட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்களும் சொல்லுங்க. நீங்க யார் கூட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்க என்ன செய்வீங்க? இருப்பீங்க. கோபக்காரனோட பழகுற நீங்க எப்படி இருப்பீங்க? கோபக்காரனா இருப்பீங்க. இஞ்சி தின்ன குரங்களோட பழகுன நீங்க எப்படி இருப்பீங்க? நீ சிரிக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பாருங்க, எப்பவுமே சில இந்த சிலதுல சில
சில பக்திமான்கள் இப்ப இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சிலருக்கு கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டா பக்தி வந்துட்டா போதும். பிரதர் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹல்லேலூயா. Hallelujah. இப்படியே இருக்காங்க. நான் நினைச்சுக்கிடுவேன், சரி ஏதோ பிடிச்சிட்டு பிடிச்சதை இவனாதான் விடணும், ஆண்டவர்லாம் விரட்ட மாட்டார். ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க யாரோட சேர்ந்து இருக்கிறீங்களோ அவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கவனிக்கணும். சேர்க்கை என்பது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் நாசமா போனதுக்கு, அழிஞ்சு போனதுக்கு, நிறைய பேர் வாழ்க்கை தரங்கட்டதுக்கு என்ன காரணம்? சேர்க்கை. என்னது? சேர்க்கை. நட்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா கப்பலும் முங்கிருமா, முங்காத ஒரே கப்பல் எது? Friendship. ஃப்ரெண்ட்ஷிப் தான் மாப்பிள்ள. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ சரியா வச்சுக்கணும். ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? நட்பே. நட்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவன், பாவிகளின் வழியிலே நில்லாதவன், இகழ்வாரின் குழுவிலே அமராதவர். இவன் தாங்க நல்ல பேரு பெற்றவன். ஆனா இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஒரு தம்பி சொன்னாரு, நான் என் பொண்டாட்டிய கூட விட்டு கொடுத்துருவேன், நட்பை என்ன செய்ய மாட்டேன், உன்னை குழியை தோண்டி புதைக்கணும் முதல்ல. சிலர் பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவான், ஆனா எதை விட்டு கொடுக்க மாட்டானா? இவங்க நண்பர்ல யாருன்னு கேட்டு பாருங்க. சொரி நாயி, செத்த சீம பண்ணி. ஏங்க என்ன கோபப்பட மாட்டீங்கல்ல? செத்த சீம பண்ணி அப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும். ஏன் அது ரொம்ப நாரும்லாக்கா? பண்ணியே நாரும். செத்த சீம பண்ணி எப்படி செய்யும்? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. இவன் எல்லாரும் விட்டு கொடுத்துருவான், பிள்ளைகளை விட்டு கொடுத்துருவான். சில பேர் இருக்காங்க, நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்ல வசனம், அது உனக்கு கண்ணியாக அமையும். உன் நட்பை நீ சரியாக பாதுகாக்கவில்லை என்றால், உன்னை சரியானவர்களோடு சேரவில்லை என்றால் நீ என்ன ஆயிருவ? சொல்லுங்க. சில பேருங்க ஊதாரியா செலவழிக்கிற சில பேர் இருப்பாங்க. இருக்காங்களா? சொல்லுங்க. நான் அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போயிருந்த ஒரு வீட்டில் போய் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாட்டம் 50,000 ரூபாய் செலவழிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் செலவழிக்கிறோம். ஆனா முடிஞ்சு கிளம்பும் போது, பிரதர் நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்குக்கா ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. 50,000 ரூபாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னா, ராசாத்தி நீ பெரிய வசதியான ஆளு. இல்லை பிரதர், ஒரு 78 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு பிரதர். எவ்வளோ இருக்கு? இந்த மில்டன் பிரதர் 10,000 ரூபாய் கடன் இருந்தாலே அவர் நைட்டு தூங்க மாட்டார். அவர் ஒரு லோன், பிள்ளைக்கு ஒருவேளை பீஸ் இந்த மாசம், பிரதர் இன்னையா நைட்டு தூக்கம் ஒரு மாதிரி குரட்டெல்லாம் சவுண்ட்லாம் வரலையே அப்படின்னா அதுக்கு பீஸ் கட்டணும்யா. மனுஷன் 2,000 ரூபாய் கொடுக்கறனாலே யோசிக்கிறான். ஆனா பாருங்க, ஏன்னா இவங்க யார் கூட சேர்றாங்க? சொல்லுங்க, இவங்க யார் கூட சேர்றாங்க? ஊதாரிகளோடு சேருகிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவிகள் யார் கூட சேர்ந்திருக்கீங்க? சொல்லுங்க. தப்பா எடுத்துக்கிட மாட்டீங்கல்ல? தப்பா எடுத்தால் நல்லதுதான். ஹல்லேலூயா. நீங்க யார் கூட சேர்றீங்க? ஊதாரிகளோடு சேர்றீங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாதிரி உடுத்தணும், அவங்கள மாதிரி ஹைஜானிக்கா இருக்கணும், ஹையா இருக்கணும். பார்க்குறவங்கடெல்லாம் அப்படியே நாங்க பாருங்க, நாங்க தாங்க ஊர்லயே உலகத்திலேயே அப்படின்னு காமிச்சுக்கிறோம். ஆனா உள்ள என்ன இருக்குது? வறுமை. பிரைஸ் தி லார்ட். உள்ள கடன். இப்ப வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீ உன்னுடைய சேர்க்கையை நீ கவனமா வச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்னா, நீங்க தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஹalleluya. ஹalleluya. வாசிங்க விடுதலை பயணம் 34:12 படிங்கப்பா. நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு. என்னது? நீ போற பழகுற எல்லாருக்கூடையும் கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல கை குடி சொல்லுங்க. நீங்க பழகுற எல்லாத்தையுமே எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல சொல்லுங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை இல்லைன்னா கழுத்துல தாலிலாம் இருக்காது. எச்சரிக்கை இல்லைன்னா உங்க சொத்து உங்களுக்கு எச்சரிக்கையா இல்லைன்னா உன் புருஷன் போயிடுவான். எச்சரிக்கையா இல்லைன்னா மனைவி கூட இன்னைக்கு வழி தவறுறா. நான் நிரூபிக்க முடியும் உங்களுக்கு. ஃப்ரெண்டுன்னு தாங்க வீட்டுக்குள்ள வந்தான், கடைசியில் என்னப்பா அப்படின்னு கூட்டு போயிட்டாயா. எனக்கு ஒரு தங்கச்சி சொல்றா, என்னம்மா நீ தனியா இருக்கிற, என் வீட்டுக்காரர் அவர் கூட்டு போயிட்டார்ல. நீங்க இப்படி கூட்டு போறதுல சாதாரண நடக்குது. இன்னைக்கு பாவங்கள் அக்கிரமங்கள் குடும்பங்களுக்குள் தலைவரித்து ஆடுது. அநீதிகள். நீங்க யார் கூட பழகுகிறீங்கிறத முதல்ல என்ன செய்யுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கடவுள் பிள்ளைங்க பைபிள் எடுத்தவங்க நீங்க யாரா இருந்தா நீங்க நல்லா கவனிக்கணும். நீ யாரு கூட பழகுங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நான் வேகமா உங்களுக்கு சில சம்பவங்களை காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல கவனிங்க. 1 சாமுவேல் 18:21 எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹalleluya. 1 சாமுவேல் 18 என்ன சொல்லுங்க 18:21 படிமா. நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவனும் அவனுக்கு மனைவியாய் இருப்பாள். நல்ல கவனிங்க. இதை யார் சொன்னா தெரியுமா? சவுல் தாவீதுக்கு தன் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சவுல் தன் மகளை தாவீதுக்கு என்ன கொடுக்க போறாரு? மனம் முடிச்சு கொடுக்க. தாவீது யாரு? ஆடு மேய்ச்சவர், ஆடு மேய்க்கிறவர். இப்போ யாரு? ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கிறவருக்கு யாரை கட்டி கொடுக்க போறாரு? சவுல் ராஜா மகளை கட்டி கொடுக்க போறாரு. ஊர் என்ன சொல்லும்? என்ன பெருந்தன்மை. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா? ஹalleluya. கவனிக்கணும். பெருந்தன்மை அப்படிதானமா? என்னதுமா சொல்லுங்க. ராஜாவோட மகளை ஒரு வீட்டில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனுக்கு கட்டி கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ராஜாவுக்கு எவ்வளவு பெருந்தன்மை. பிரைஸ் தி லார்ட். ஆனா சவுலோட மனசு என்னது? சில வீட்டில் எப்படிலாம் ஆள் இருக்கும். சவுல மாதிரி எப்படி? என் மகா அந்த வீட்டுக்கு போட்டும் அப்புறம் இருக்கு. ஒரு பய உசுரோடு இருக்க மாட்டான். ஹalleluya. praise the lord. ஹalleluya. என் மகா மட்டும் அந்த வீட்டுக்கு அவ வாழ ஒட்ட என்ன செஞ்சிரும்? எவ வாழ? praise the lord. ஆடுறால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஹalleluya. இப்ப பாருங்க, சவுல் தன் மகளை யாருக்கு கட்டி கொடுக்கிறான்? தாவீதுக்கு. ஏன்? என்ன மனநிலைமை சொல்லுங்க? என்ன மனநிலைமை? என்ன மனநிலைமை? படிங்க. என்ன போட்டிருக்கு? வாசிங்க. பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழும்புவர் என்று சவுல் நினைத்து, இப்போது என் 2ஆம் மகள் மூலம் நீ என் மருமகன் ஆவாய். Praise the Lord. சவுல் தம் பணியாளிடம் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ அரசர் உம்மிடம் இருப்பது எதுக்குங்க அப்படின்னா, சவுலுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தேவை. என்ன தெரியுமா?
தாவீது சாவணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, தாவீது சாகணும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க. நீங்க எப்ப சாவீங்க, தின்ன காலியாகும்னு நிறைய பேர் காத்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Hallelujah. சிலர் பழகும்போது எப்படி பழகுவாங்க நினைக்கீங்க? சொல்லுங்க, உசிரியே கொடுப்பேன் உங்களுக்காக, நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. இப்படிலாம் நிறைய டயலாக்லாம் இருக்கும், நம்பிராதீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேகமா நேரத்தை எடுத்துக்கிடுவோம். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்ன? 2 சாமுவேல் 13:3 என்ன போட்டிருக்கு தெரியுமா? அம்னோனுக்கு யோனாதாபு என்ற நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் தாவீதின் சகோதரனான சிமேயின் மகன். யோனாதாபு சூழ்ச்சி மிக்கவன். அக்கா கவனி, நேரம் இல்லை, சீக்கிரம் பாரு. யாரு அவனை பத்தி என்ன போட்டிருக்கு? நண்பன். சொல்லுங்க, என்ன போட்டு முதல்ல போட்டிருக்க பேர் என்னது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, என்னது? ஆனா இந்த யோனாதாபு யாரு? நண்பன் தான். ஆனா அவன் யாரு? பக்கத்துல கை கொடுத்துருங்க. உங்க கூட இருக்காங்க, உங்க வீட்லயே இருக்கும். இந்த அம்னோன் யாரு? அவனுக்கு நண்பன் யாரு? யோனாதாபு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்னோன் தன் சொந்த சகோதரி தாமார் வீட்டில் உள்ள, நல்லா கவனிக்கா, சொந்த சகோதரி தாமார் மீது காதல் கொண்டான். அன்னைக்கு ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஆனால் என்ன வந்துட்டு, சகோதரிக்கு மேல என்ன வந்துச்சான்? ஏன்? நண்பன் என்ன சொன்னா தெரியுமா? நண்பன் தான் ஐடியா கொடுக்குறான். நண்பன் தான் ஐடியா கொடுக்குறான். உன் சகோதரியை என்ன செய், தொந்தரவு பண்ணு. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க யார் கூட சேர்றாங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். உங்க மகன் யார் கூட கவனிக்க உங்க இருக்கான். உங்க மகன் உன் வீட்டுக்கு யார கூப்பிட்டுட்டு வாரான். சில அம்மா மாதிரிலாம் தப்பா எடுத்துட்டாங்கம்மா. சில வீட்டில் பாருங்க, அம்மான்னு சொல்லிதான் பிரதர் என்ன கூப்பிட்டான். அவன் அம்மாவை அம்மான்னு கூப்பிட மாட்டான். ஆனா இங்க வந்து அம்மா, என் மகன் கூட அப்படி கூப்பிடல. இப்ப என்னவாமா இருக்கான்? மருமகனா ஓடி போயிட்டான். வீட்டுக்குள்ள யார விடணும்னு தெரியணும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உன் வீட்டுக்குள்ள யார் வாரா, யார் போறா, உன் பையன் யார் கூட சேர்றான், உன் பிள்ளை யார் கூட சேருது, எல்லாம் உனக்கு தெரியணும். எச்சரிக்கையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் மகளை அந்த ஆண்டிட்ட கொடுத்தேன், இந்த மகனை அந்த ஆண்டிட்ட கொடுத்தேன், அந்த தாத்தாட்ட கொடுத்தேன். ஜாக்கிரதையாரு. ஒரு பயல் என்ன செய்யாத, உன் கடவுளை மட்டும் நம்பு. சூழ்ச்சி மிக்கவர்கள். சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க எல்லாருமே யாரு? எல்லாரும் பத்தியும் கேவலமா தான் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னொரு நபர், நான் வேகமா போறேன், கவனிங்க. அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாருங்க? தாவீதும் அதுல தப்பல. அல்லேலூயா. தாவீது அதுல, சத்தமா சொல்லுங்க, தாவீதும் அதுல தப்பல. ஏன்? உரியாவின் மனைவி என்ன பண்ணா? கெடுத்தான். உரியாவின் மனைவிய, உரியாவுடைய மனைவியை கெடுத்தான். உரியாவுக்கு மதுபானம் ஊத்தி கொடுத்து நல்லா குடிக்க வச்சாரு. ஏங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். பக்கத்துல கை குடிச்சிருங்க. உங்க சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உங்க மனநிலைமை இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு வீட்டுக்காரருக்கு சண்டை வரும், வருமா? சண்டையே வராதா? புருஷனுக்கு முன்னாடி சண்டை வருமா? வருமா வராதா? புருஷன் இருந்தா சண்டை வரும்ல. சண்டை போட்டாதானே புருஷன். அல்லேலூயா. என் புருஷன் சண்டையே போட மாட்டாரோ, நீ அப்படி பத்திரமா வந்துக்கிட வேண்டியதான், பொம்மை மாதிரி. பிரைஸ் தி லார்ட். புருஷன் முன்னாடினா என்ன வரும்? வரணும்யா. அல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என் புருஷன் என்ன பிடிச்சிட்டாரு, அடிச்சு விட்டாரு. நான் தானே இது பிரச்சனை சொன்னேன்.
பொண்டாட்டிய அடிக்கிறத விட நமக்கு ஒரு கேவலம் எதுவும் இல்லை. ஏன்? அப்புறம் நம்ம தான் ஏன் துணி துவைக்கணும்? அடிச்சு விட்டான்னா ஒரு வாரம் அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிருமியா. அந்த ஒத்த அடிக்கு நம்ம எவ்வளவு விலை கொடுக்கணும் தெரியுமா? பர்ஸே காலியாயிரும். அப்படித்தானே? அடிச்சு விட்டான், கோபத்துல டப்புன்னு அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், சோறு பொங்க மாட்டான். சொத்த பொங்குனாலும் இப்படியே உட்கார்ந்துருப்பான். அப்புறம் பைக்கில் வச்சு அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போய் இருக்கிறதெல்லாம் காலி பண்ண வேண்டியது இருக்கு. கேட்டு பாருங்க அவர்கிட்ட. ஒருவேளை இந்த அக்கா என்னைய பார்க்குது, ஓஹோ எல்லாமே நிலைமை அதான், உள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருல, அவருக்கும் அதான் கதி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில சண்டை வருது, வருமா சண்டை, சின்ன சின்ன சண்டை. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க யாரு? இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பாருங்க. மிந்தி உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ பாட்டியோ வீட்டுக்காரர் அடிச்சிட்டாருன்னா, ஆட பாடி என்னையெல்லாம் உங்க தாத்தா அடிச்சாருன்னா அடுத்து நான் பிரசவம் ஆயிடுவேண்டியே. அப்புறம் பிரசவம் தான் நேர. அப்ப அடிச்சதே பிரசவத்துல தான் அடிச்சிருக்காங்க. கிழவிக்கும் கிழவனுக்கும் சண்டை வந்தாலே அடுத்து 9ல இருந்து 10. அன்னைக்கு ஒரு ஆட்சி சொல்லுது, எங்க தாத்தாக்கு வேலையே பிள்ளை பெக்கிறதாம் போல. அவங்க அதை நல்ல வேலை பார்த்துருக்காங்க. நல்ல ஆண்கள், சக்தி இருந்திருக்கு, கடவுள் மேல நம்பிக்கையும். இன்னைக்கு ஒரு பையன் முதல்ல செக்கப்பே பண்ணணும். போய் முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறம் தான் என் பிள்ளை அனுப்பிச்சு உனக்கு கட்டி கொடுப்பேன். தப்பா எடுத்துக்கிடாது. என்ன? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவ்வளவு பேரும் செய்யக்கூடாது தப்பெல்லாம் செஞ்சு ஒன்றும் இல்லாம, உடல்லையும் பலம் இல்லை, மனசுலையும் பலம் இல்லை எல்லாம். அதனால இப்போ நம்ம மேட்டுக்கு வரும். சண்டை வந்துட்டு அன்னைக்குள்ள கிளவி சொன்னிச்சு, பாடி பைத்தியக்காரி அனுப்பி விடுங்கடி அப்படின்னாங்க. அப்புறம் வாந்தி எடுத்தா, பிள்ளைய பார்த்தா, அப்படி வாழ்ந்தா, நீ உட்காந்துருக்க. இப்போ பிள்ளை என் பிள்ளைய அடிக்கிறதா? நானே என் பிள்ளைய அடிச்சதில்ல. அடிச்சு விட்டானா இன்னுமெல்லாம் அவன் கூட நினைச்ச கூடாது, கடைசியில் வீட்டுக்குள்ள பத்திரமா உட்காந்துக்கணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள அப்படி உட்காந்துருக்கா? அப்படியே தான் இருக்கும். சகோதரனே சகோதரியே, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, உன்னோட இருக்கிறவங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? அவர்கள் உனக்கு கண்ணியை போல வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், சொக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீ கவனமா இல்லைன்னு வச்சுக்கோ, காலம் போனதுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் தனியா இருப்ப. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. அவங்க இருக்கிற வாலிபனே, உன் நண்பர்ல குறிச்சு எச்சரிக்கையாரு. வாலிப மகளே, உன் நண்பர்களை குறிச்சு எச்சரிக்கையாரு. நீ பழகுற பழக்க வழக்கத்துல எச்சரிக்கையாரு. இல்லைன்னா என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை வேற திசைக்கு கூட்டு போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீதோட மகன் அப்சலோம்னு ஒன்னு இருந்தான். அவன் பேர் என்னது? அவனுடைய நண்பன் பேர் அகிதோபால். என்ன பேரு? முடிவு என்னாச்சு தெரியுமா? அப்சலோமுக்கு அகிதோபால் ஒரு ஆலோசனை சொன்னான். டேய், உங்க அப்பாவுக்கு கடுப்பேத்தணும்னா நான் சொல்றதை செய்யணும். அப்பாவுடைய மனையாட்டிகள், மறுமனையாட்டிகளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு சில வீட்டில் பாருங்க, இங்க இருக்கிற அப்பா அம்மாக்கள் நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்க மகன் யார் கூட பழகுறான்னு அவன் சொல்லி கொடுப்பான். ஏய் செய்யடா, எடுத்துட்டு வாடா. பைபிள் சொல்லுகிறது அல்லவா, இளைய குமாரன், லூக்கா நற்செய்தி 15:11 இளைய குமாரன் அப்பாட்ட போய் ஏன் சொத்து பிரிச்சு கேட்டான்? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ். யாரு? நண்பர்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற சில அக்காக்கள், தம்பிகள், அண்ணன்கள், நீங்க நிறைய பணம் வாங்கி சில கடன்லாம் வாங்கி செலவழிக்கிறீங்க. ஒரு உண்மையான நண்பன் உங்க கூட பழகிறவன் யாருன்னா
உங்களுக்கு அறிவுரை சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். நீதியின் வழியில உங்களை நடக்க செய்வான். அல்லேலூயா. சரியான பாதையை காட்டுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு உங்களை சீடர்களாக அல்ல நண்பர்கள் என்று சொன்னேன். உங்களை பார்த்து என்ன சொன்னேன்? இயேசு நமக்கு ஒரு நல்ல நண்பன். ஆமென். மூன்றாவது, நீங்கள் எந்த கண்ணியில மாட்டக்கூடாது. வாசி சீக்கிரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழி 18:7. மதிகேடர்கள் தம் வாயால் அழிவார்கள், அவர்கள் பேச்சு அவர்களுக்கே அவர்கள் உயிருக்கே கண்ணியாகிவிடும். முதல்ல என்னதுமா? கடவுளுக்கு பயப்படாமல் வாழ்வது கண்ணி. அந்நிய தெய்வங்கள், வேற்று தெய்வங்கள், மூட நம்பிக்கைகள் நம்புவது கண்ணி. இரண்டாவது சொல்லுங்க யாரு? உன்னுடைய உறவுகள், நண்பர்களை நீ கவனமா பார்த்துக்கணும். ஏன்? அது கூட உனக்கு கண்ணியாக நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க சம்பந்தம் இல்லாம, தப்பா எடுக்காங்கம்மா, சம்பந்தம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள நினைச்சு கூட ஒயாம, சத்தமா சொல்லுங்க, ஒயாம போக கூடாது. தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க இன்னொருவருடைய கணவரை ரொம்ப உபசரிக்க கூடாது. சகோதரர்கள், நீங்க இன்னொருவருடைய மனைவியை ரொம்ப உபசரிக்க கூடாது. புரியுதா? புரியல? சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏயா இவ்வளவு பெருமூச்சு? சொல்லுங்க, இப்படி பெருமூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. என்னையா பெருமூச்சு? என் பொண்டாட்டி கூட ஒரு நாள் சாப்பிட்டியான்னு கேட்கல, ஆனா அவ தான் என் கண்ணு முன்னாலேயே வாரா. எவாயா? அவாதான். காலையில கேட்கா, மத்தியானம் கேட்கா, சாயங்காலம் கேட்கா. ஹலோ, செருப்பு ரெடியா இருந்துச்சு, போயிட்டாரு. நீங்க மற்றவங்க நினைச்ச கூடாது, உங்க வீட்டுக்காரர் உபசரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், சாப்பாடை பரிமாறுவது கூட தங்கச்சி, அக்கா, உன் வீட்டுக்காரருக்கு யார் தான் பரிமாறணும்? நீ தான் பரிமாறணும். யாரையா எடுத்து வை அப்படின்னு சொன்னா கூட அது கூட பாவத்தை கொண்டு வந்துடும். தீமைய கண்ணிகளை, இல்லீகலான நிறைய ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, மூணாவது காரியத்துக்கு வந்துரு. என்ன மூன்றாவது? வாயின் வழியாக, வாயின் வார்த்தைகள் வழியாக கண்ணிகள் உருவாகும். அல்லேலூயா. எதுல கவனமா இருக்கணும்? வார்த்தை. ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சபை உரையாளர் எடுத்துக்கொள்ளுங்க. வாயின் வார்த்தை நிறைய இருக்குது, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நீங்க இப்ப நல்லா கவனிங்க. சபை உரையாளர். பிரைஸ் தி லார்ட். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. என்ன செய்யாத? எதையும் பேசக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. கடவுள் பார்வையில, கடவுள் முன்னிலையில சிந்திச்சு பார்க்காம எதை என்ன செய்யாத? பேசாதே. பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக மிக சில சொற்களே போதும். எண்ணி பார்க்காம என்ன செய்யக்கூடாது? எதுவும் நீங்க வாயை திறந்தா என்ன செய்யறேன்? நிறைய பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேசுவோம், நிறைய பேசுவோம், வீணா பேசுவோம். அநேக காரியங்களை செய்வது போல நம்ம பேசுறோம். அநேக காரியங்கள்ல நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்வோம்? வாயின் வார்த்தைகள் மூலமாக சொல்லுங்க வாக்கு கொடுக்கும். இந்த வாக்கு மனுஷன்ட்ட மட்டும் போய் சொல்றது இல்லை, யார்ட்டையும் சொல்லுவோம். சில பாருங்க, நம்ம சாதாரண சொல்லுவோம், பிரதர் எனக்கு மட்டும் ஆண்டவர் இதை செஞ்சுட்டாருன்னா நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். சொல்லுவாங்களா? சொன்னதை செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க. சில தப்பாடு என்ன, பிரதர் என் மகன் மட்டும் கப்பலேட்டா மாசம் சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துருது.
மாதம் சம்பளம் வரும் 1.5 லட்சம் ரூபா கொடுக்க முடியுமா? எவ்வளவு கால்குலேட் போடுவேன்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள். இந்த பைபிள்ல இப்தா என்ன ஒருத்தர் இருந்தார், படிக்கீங்களா? நீதி தலைவர் 11:31. அவரிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர், அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா போரிட்டார், ஜெயித்தார், திரும்பி வந்தார். வரும்போது 14ஆம் வசனம் பாருங்க. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீட்டுக்கு வந்த பொழுது மேல தாளத்தோட அவள் மகள் நடனமாடி கொண்டு வந்தாள். வசனம் சொல்லுது, 35ஆம் வசனம். 35ஆம் வசனத்தை பாருங்க. அவர் அவளை பார்த்தார், தம் உடைகளை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாகி நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், இதோ மாற்ற முடியாதே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாக்கு கொடுத்தானா? கொடுத்தார். கொடுத்தானா? கொடுத்தார். கொடுத்தான். என்ன வாக்கு? என் வீட்டில் யார் முன்னால வர்றானோ அவனை நான் நினைச்சுவேன் பலி கொடுப்பேன். அவன் என்ன நினைச்சிருப்பான்? என்ன நினைச்சிருப்பான்? வேலைக்காரன் எவனாவது, அடிமை பையன், அடிமைகள் உண்டுல்ல, எவனாவது வருவான், பிடிச்சி செஞ்சிடலாம், வெட்டிடலாம். ஆனா அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ வேற எவனையாவது நினைச்ச, அனுப்புறேன், அனுப்பிட்டாரு. நீ வாக்கு கொடுப்பது சுலபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பையனை சாமியாராக்குவேன், சிஸ்டர் ஆக்குவேன், பொண்ணு பிள்ளைங்கிட்ட கேட்டா, ஏம்மா நீ சிஸ்டரா பேர் இந்த பிரச்சனையே இல்லையம்மா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சிஸ்டரா இருந்தனா எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதேங்க. வாக்கு கொடுக்கிறது வார்த்தை. மனுஷனுக்கா இருக்கட்டும், கடவுளுக்கா இருக்கட்டும், வார்த்தையில உண்மையா இருக்கு. ஆமென். ஏன்னா வார்த்தை உங்களுக்கு கண்ணியை, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கறதுல கூட நீங்க வார்த்தையை விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த வீட்டை உனக்கு தருவேன் சொல்லுவாங்கல்ல, எப்படி கடைசியில் டக்குன்னு வார்த்தை மாறிடுது. குடும்பமே 2ஆ உடஞ்சிருது, சாகுற வரை பிரிஞ்சு கிடக்காங்க. 3 காரியத்தை மறந்துறாங்க. கடவுளை விட்டு விலகுவது கண்ணியை உண்டாக்கும். 2வது, தீய நட்புகள் உங்களுக்கு கண்ணியை கொண்டு வரும். 3வது, தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு கண்ணியை உண்டாக்கும். முழங்கால் படிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, வேடரின் கண்ணியிலிருந்து எங்களை தப்புவிப்பவரே, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான வேடரின் கண்ணிகளிலிருந்தும் என்னை என் குடும்பத்தையும் பாதுகாத்தருளும். இயேசுவே, மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், மூட நம்பிக்கைகள், பாவங்கள், சாபங்கள், தீய மனிதர்களுடைய தவறான நட்புகள், ஆண்டவரே, ஆண்டவரே, ஆட்டு தோலை போர்த்திய ஓநாய்கள், ஆண்டவரே, எங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை சிக்க வைக்கும்படி கண்ணிகளை உருவாக்குகிற எல்லா தீமையிலிருந்தும் என்னை என் குடும்பத்தையும் விடுவித்தருளும், பாதுகாத்தருளும்.